பின்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பர் 11ஆம் நாள் மீண்டும் அது திறன என்கின்ற ஒரு ஊடக வலையமைப்பு தான் சேகரித்த பொருட்களை அனைவருக்கும் பகிர்ந்து வருகிறேன், அவற்றை பகிர்ந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணம் செல்கிறோம் என்ற ரீதியில் இந்த C-130யில் அவர் மீண்டும் யாழ்ப்பாணம் இரண்டாவது முறையாக இந்த உதவி பொருட்கள் எடுத்து செல்லப்படுகின்றன. அப்பொழுது அதை கொண்டு சென்ற இந்த அது திறன ஒரு செய்தியை சொல்லுகிறது. இப்பொழுது நாடு முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இவற்றை கொண்டு செல்வதில் சிரமம் இருக்கிறது. அதனால் நாங்கள் இவற்றை எடுத்து செல்லுகிறோம், அதாவது வடமாகாணம் என்று தான் அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள், எடுத்து செல்லுகிறோம் என்று ஒரு செய்தி இங்கு பகிரப்படுகிறது. அவ்வாறு இருந்தால் இந்த காலப்பகுதிகளுக்கு பெரும் மழை பெய்த காலப்பகுதிகளில் A9 வீதிகளில் பல இடங்களில் நீர் கிழக்கிலிருந்து மேற்குக்கு மேவி பாய்ந்தது உண்மை. ஆனால் அந்த நீர் விரைவாக ஒரு நாட்களில் வடிந்துவிட அங்கு போக்குவரத்து வளமைக்கு திரும்பி இருந்ததும் இந்த பாதையால் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் மக்கள் பயணித்ததும் அனைவருக்கும் தெரிந்த விடயங்கள். ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் அவ்வாறு முடியாதனால்தான் நாங்கள் C-130யை எடுத்து சென்றோம், அதனில் பயணித்து இவற்றை நாங்கள் கொண்டு செல்வதற்காக சென்றோம். அரசு அனைத்து முகாமைத்துவ இந்த திணைக்களம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில், இதற்கு முன்னரே வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலில் வடமாகாணத்தில் அதிகம் பாதிக்கப்பட்ட மக்களாக அடையாளம் காணப்பட்டவர்கள் மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு மட்டும்தான். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி கூட அதற்குள் வரவில்லை அந்த முதன்மை மாவட்டங்களில். அவ்வாறு இருந்தால் அனுராபுரத்தில் இறங்கினால் தானே நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கும் அதாவது வவுனியாவுக்கும் மன்னாருக்கும் அவற்றை கொண்டு சென்று சேர்க்க முடியும். வவுனியாவுக்கும் மன்னாருக்கும் கொடுப்பதற்கு எதற்காக வீதியினாலே கொண்டு செல்லலாம், எதற்காக யாழ்ப்பாணத்தில் இறக்கி கொண்டு வந்தீர்கள் என்ற பல கேள்விகள் எழுகிறது.